மாவட்டம் பந்தலூர் இன்கோ காலனி பகுதியில் 2 குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் பொன்னுராம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுவதாக கண்டித்தும், மத்திய அரசால் 4 தொகுப்புகளாக திருத்தப்பட்ட சட்டத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கரிசல்பட்டி அருகே மொட்டுக்கோம்பை பகுதியில் உள்ள விவசாய நிலத்தையும் அப்பகுதியில் அமைந்துள்ள கருப்பணசாமி கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களையும் நாக்சல் காவல் ஆய்வாளர் ஜேம்ஸ் ஜெயராஜ் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்வதாக கூறி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரிடம் பலமுறை புகார் அளித்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பாலபுரீஸ்வரர் கோவிலுக்கு பாத்திக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை புறக்கணித்துவிட்டு கோவில் கட்டுமான பணி செய்து வருவதை கண்டித்து இந்து சமய அறநிலையத்துறை தேவஸ்தான அலுவலகம் முன்பு பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தேவஸ்தான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதால் பொதுமக்கள் அங்கிருந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் செட்டிக்குளம் பள்ளத்தெருவை சேர்ந்த நிதிஷ்குமார் என்பவர் அப்பகுதியில் வரும் அசுத்தமான குடிநீர் பாட்டிலை ஆட்சியர் முன்வைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் 2013 நடந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்கவில்லை என்றால் முதல்வர் செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடியை தாவக தலைவர் விஜய் ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தாவக கொடியினை கட்சியினர் ஏற்ற வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாண்டியன் நகரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சிக் கொடியேற்று விழா நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அம்பேத்கர் நகரில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 90 நாட்களாக குடிநீர் வசதி வழங்கவில்லை என்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் கோரிக்கை வைத்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரில் சென்று முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கிளவாடி நத்தம் கிராமத்தில் 100 நாள் வேளையில் முறையாக சம்பளம் வழங்கவில்லை என்று கூறி புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அலுவலக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.